ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆழ்வார்களுடைய சிறப்பு நம்ம விளக்கமாக சொல்கிறோம். ஒரு வீடியோ ஏற்கனவே எடுத்திருக்கோம். ஆழ்வார்கள் யார் அப்படின்னு நாரத பகவான் இந்த நாரத பகவான் பெருமான்கிட்ட சிவபெருமானுக்கு மட்டும் அவள் ஆழ்வார்கள் நமக்கு இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவருடைய அமசங்கர் தான் இவர் தான் வைகுண்டத்தில் நாராயண பெருமான் வைகுண்டத்தில் உள்ளவர். இவருடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று அனுப்புகிறார். அனுப்பிச்சு அதில் வார பகுதி தான் பொய்யாழ்வார் பஞ்சம் என்னும் சங்கு. பொய்யாழ்வார் பஞ்சம் என்னும் சங்குடையவர் பொய்யாழ்வார். இப்படி ஒரு ஒரு அடியார்களை இவர் அமைச்சார். இதுதான் பொய்யாழ்வார் சங்கு. கூத்தாழ்வார் கௌதம என்னும் கதயம் கூத்தாழ்வார். இவர் ரெண்டாவது. மூணாவது பேயாழ்வார். இப்படி இந்த பொய்யாழ்வார் திருமாலின் ஒன்றான பஞ்சம் என்ற ஒரு சங்கின் அமதமாக தோன்றியவர் பொய்யாழ்வார். ஞானம் பக்தி வைராக்கியம் உடைய நாராயணமூர்த்தியுடைய திருநாமத்தையே சொல்லி பெருமைப்பட்டு அவர் வைகுண்டம் போய் பெருமான்ட்டு அவருடைய ஆயுதத்தோட இவர் கலந்துக்கிறார். அதாவது கூத்தாழ்வார் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான கௌமோதிகம் என்னும் கதையொட்டின் அமதமாக தோன்றியவர் கூத்தாழ்வார். இவர் பெருமானுடைய நாராயணமூர்த்தியுடைய திருநாமத்துகளை எங்கும் சொல்லி பரவசப்படுத்தி அவர் கடைசியில் அவர் வைகுண்டம் போய் பெருமானுடைய போய் சேர்ந்துடுறார். இவர் பேயாழ்வார். பேயாழ்வார் நாராயணமூர்த்தியுடைய திருநாமத்தையே சொல்லி அளவு கடந்த ஒரு பக்தி உடையவர். இவர் பேயாழ்வார். இவர் சிரிப்பார், அழுவார், மண்ணில் பிறழுவார், ஆடுவார், பாடுவார். இன்னைய இப்படி ஒரு அடியாரை நம்ம இது வரைக்கும் பார்க்கலையே அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் பேய் பிடிச்சவனா இருப்பானா, பேய் பிடிச்சிட்டு தான் இப்படி ஆடுறான் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் அளவு கடந்த இறைவனுடைய பக்தி நாராயணமூர்த்தியுடைய பக்தியிலே அவர் தன்னை மறந்து என்ன செய்வோம் அவருக்கே தெரியாது அப்படி என்ற ஒரு சில பேர் இவரை வணங்கும் செய்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு வடிவம், 3 வடிவம். இந்த 3 வடிவம் வைகுண்டம் போயிருக்காங்க. அடுத்த 3 பேர் யார் வரான்னு பார்ப்போம். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்தே.